வாங்க இன்றைக்கி எங்கள் பூங்கோதை ஆண்டியோட ஸ்டைலில் இந்த வட்டையப்பத்தை ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வட்டையப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பச்சரிசி, சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட்டு, அந்த ட்ரை ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் சாதம், துருவின தேங்காய் இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். அரிசி எடுத்து நல்லா ஒரு படி அரிசி எடுத்து நல்லா கழுவி அதை 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதாவது நல்லா மையாக இருக்கணும் மாவு. இங்கே பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம், தேங்காய் பூ, அதாவது துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் போட்டுருங்க. ட்ரை ஈஸ்ட்டு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பச்சரிசியும் ரெண்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டோட பதமும் கரெக்டாக இருக்கணும். இந்த இதில் மெஷர்மெண்ட்டில் இப்போ நாங்கள் காமிச்ச மாதிரியான அளவு கரெக்டாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அதை ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்லா மாவு உப்பி வரும். நல்லா நீங்கள் வச்ச அளவை விட நல்லா அதிகமாக 2 படி அதிகமாக அளவு வரும். அந்த மாதிரி டைமில் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவு எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு 1 கப் சுகர் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஈஸியாக நம்ம பேக் பண்ணிடலாம். இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு தெரியலையா? இங்கே இதை எப்படி பேக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு தட்டு இருந்துச்சு அப்படின்னா, சின்னதாக ஒரு தட்டு இருந்தால் போதும். அதில் நல்லா எண்ணெயை தடவி இந்த மாவு 2 கரண்டி எடுத்து போடணும். அதனுடைய பாத்திரனுடைய அளவு இந்த ஆன்ட்டி யூஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். மாவு தட்டு ஃபுல்லாக ஊற்றி வைக்கக்கூடாது. இவங்க ஊற்றுற அதே அளவு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் பாத்திரத்தினுடைய அளவும் மாவுனுடைய அளவும் அவங்க எவ்வளோ ஊற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எப்பொழுதும் போல் இட்லிக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு கேக் மோல்டு இருந்தாலும் நீங்கள் கேக் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் தட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எங்கள் ஆண்டி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தட்டை திருப்பி போட்டு அவங்க அந்த பேக் பண்ணுறதுக்கு ஏதுவாக அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கிறோம். எடுத்து அதில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இட்லி வேகிற அளவுக்கு அந்த டைமுக்கு போயிருந்தாலே போதும், வெந்துடும். இப்போ நமக்கு வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. உள்ளேருந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் கூட விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு தட்டை எடுத்து அதை அப்படியே கவுத்தி சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஆன்ட்டி எடுத்து விட்ற மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உடனே தட்டில் ஒட்டாமல் வந்துடும். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக ஒட்டாமல் வந்திருக்குன்னா, அவங்க தட்டில் உள்ள ஃபுல்லாக அவங்க எண்ணெய் தடவி இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே மாவு ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அது இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுக்கவே முடியாது. இந்த டைமில் நீங்கள் இதை அப்படியே பீஸ் போட்டு எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், ஃப்ளஃபியாக வந்திருக்கா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கே போதுமானதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.